மாநிலங்களவையில் திமுக எம்பி கே.ஆர்.என். ராஜேஷ்குமார் ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒன்றிய அரசு தாய் பறவை போல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன கான்டெக்ட்ல இது சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இப்போ கடுமையான கோதுமை பற்றாக்குறை நிலவுகிறது. இதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, இயல்பாகவே தமிழ்நாடு கோதுமை உற்பத்தி செய்யும் மாநிலம் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கோதுமை பற்றாக்குறையை தீர்க்கக்கூடிய கடமை ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. அதனால கோதுமை ஒதுக்கீட்டை மாதத்திற்கு 23,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்க வேண்டும். அப்படி உங்களால அதை செய்ய முடியலன்னா திறந்த சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ், அதாவது ஓபன் மார்க்கெட் ஸ்கீம் கீழ் 15,000 டன் கோதுமையை வழங்குவது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலிக்க வேண்டும். ஒன்றிய அரசு இந்த விஷயத்துல தாய் பறவை மாதிரி நடந்துக்கணும். எல்லா மாநிலங்களுடைய பிரச்சனைகளையும் சமமாக பார்க்கணும். அதை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யணும் அப்படின்னு எம்பி சொல்லியிருக்கிறாரு. ஆனா இப்படி எல்லா மாநிலத்தையும் சமமா பார்த்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதெல்லாம் உண்மையிலேயே தாய் பறவை மனப்பான்மையோட இருக்கக்கூடிய ஒரு அரசுக்கு பொருந்தும். மோடியுடைய பாஜக அரசுக்கு எப்படி பொருந்தும்? இந்த நியாய தர்மம்லாம் இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா? இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை மிகவும் நாகரிகமாக வைத்துள்ள திமுக எம்பி அவர்களுக்கு ஒரு பாராட்டு.